ஸோ கைஸ் குட் மார்னிங். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். மேலே ஆக்சுவலி டாக்டர் வந்து மேலே நேற்று காட்டினில் அந்த ரூம் மேலே இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பட்ஜெட்டாக இருந்தது இதுதான். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த இடம். உண்மையிலே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக அப்படி படுத்துக்கலாம். மதியத்தில் ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் ஈவினிங்கில் காலையில் இங்கே படுத்து அழகாக ஃப்ரீயாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். இந்த லைட்டாக சின்னதாக குட்டியாக ஸ்விம்மிங் பூல் போட்டிருக்காங்க. ஆனால் அது ரெனோவேட் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்ரீயாக நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது. ப்ளஸ் காஃபி எல்லாமே ஃப்ரீயாக தருவானுங்க. அந்த இன்க்ளூடட் அந்த இதுலேயே வருது. இது கிச்சன். நமக்கு வேணும்னா நம்ம என்னென்னாலும் பண்ணிக்கலாம். அவங்க வந்து முட்டை ஆம்லேட் போடுறது சமைக்கிறதுனா நம்மளே சமைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஓனர்ஸ் வந்து தங்கமான ஓனரையா உண்மையிலே சொல்கிறேன். நல்ல மனுஷன். நம்மகிட்ட காசுலாம் ஃபஸ்ட்டு கேட்க மாட்டான். நீ எப்போ இருக்குதோ அப்போ கொடு அப்படின்னுமோ. அதாவது இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்த இதுக்கு போகிறேன். இந்த சொன்னதில் ஸ்னார்க்லிங் அப்புறம் வந்து டால்ஃபிஷ் அந்த இது பார்க்குறதுக்காக இன்றைக்கி ஃபுல் டே கடலுக்குள்ளே தான் போகிறேன். நேற்றே ஒரு 2 hours 3 hours அவ்வளோ தான் இருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்குது. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த ஜான்சிபாரோட வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. கடல் நடுவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சுற்றியும் தண்ணி தான் இருக்கும். நடுவில் ஒயிட் சாண்ட் இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு தான் போகிறேன். உண்மையாகவே அது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரே ஒரு குட்டி பேகு, ஃபோனு, ஒரு கேப்பு. ஏன்னா செம வெயிலாக இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். ஹாய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஜான்சிபார் பீச்சில் ஆக்சுவலாக நேற்று ஒரு நல்ல ஒரு சன்செட்டாக இருந்தது. பயங்கரமாக உள்ளே கூட்டின்னு போயிட்டு அந்த சன்செட்டோட அழகாக கப்பலில் பண்ணது பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கும் ஆக்சுவலாக அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஆஃப் டே, ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால் டே, மதியம் ஒரு 3 மணிக்கு பக்கம் வருவோம்னு நினைக்கிறேன். ஸ்னார்க்லிங் ப்ளஸ் அந்த டால்ஃபின் அந்த இடமெல்லாம் இருக்கிற இடமெல்லாம் காட்ட போகிறாங்க. ஏதோ சம்திங் ஒரு ஐலாண்டு அது மாதிரி காட்ட போகிறாங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா $20 சாரி 2000 நம்ம ஊர் காசு $20 கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே அதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. அப்போது இன்றைக்கி எப்படி இருக்குது இந்த டே வந்து சூப்பராக அமையும் நான் எதிர்பார்க்குறேன். நானும் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். முடிஞ்ச அளவு நல்லா காட்டுறாங்க. அப்போனா மைக்கு ஒர்க் ஆகாமல் தெரியல. ஹோப் முடிஞ்ச அளவு அந்த கடலுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த ஐலாண்டு, அந்த சாண்ட், அந்த சுற்றியும் கடல் தண்ணி இருக்கும். நடுவில் மட்டும் ஒரு குட்டி ஐலாண்டு இருக்குது. அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். தெரில. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த பீச் வந்து இன்னும் டைம் போக கீழே போயிட்டே இருக்கும். இது இப்போ இங்கே இருக்குது. ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் இதுவரையும் தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாச்சு. அப்படியே போக உள்ளே இழுத்துரும். கடல் உள்ளே போயிடும். அந்த போட்லாம் நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே வரையும் தண்ணி போயிடும். நான் நேற்றே உங்களுக்கு மதியம் அந்த வீடியோ காட்டியிருப்பேன். இதெல்லாம் சும்மா உட்காந்துருந்தாங்க அந்த நிழலுக்காக, அந்த மாதிரி தெரியல. ஸோ போக தண்ணி உள்ளே போயிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக திரும்ப ஈவினிங் வர மேலே வந்துடும், மதியத்துக்கு மேலே. ப்ளஸ் இந்த ஸ்னார்க்லிங் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டானுங்க. இப்போ நம்மக்கிட்ட நம்ம சைஸுக்கு என்ன சைஸ்ன்னு செக் பண்ணி ஆக்சுவலாக கொடுத்துருவானுங்க. இது எடுத்துகிட்டு நம்ம போகணும். இதை போட்டு இதுவரை நீந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் நீந்த போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் வந்து தண்ணியே கலர் வேறு மாதிரி இருக்குல்ல. இங்கே வந்து வேவ் அதிகமாக இருக்குது. இங்கெல்லாம் குதிச்சோன்னு வைங்களேன், சத்தியமாக செத்தோம். பீச்சில் தெரிஞ்சாலே ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் வேவ் வைக்கிறது. இது வந்து ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம பயமாக இருக்கியா இந்த பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிறத விட இது கலர் ரொம்ப டார்க்காக இருக்குது. ராட்சச வேவா இதெல்லாம். எவ்வளோ ஹைட் வருது தெரியுமா? உண்மையிலே பயமாக இருக்குது. போட்டே மூழ்கிடும் போல. எல்லாருமே பயப்பட்டாங்க இங்கே வந்து. ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்கடா. ஒரு ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஆனால் ஜான்சிபாரில் அங்கே வந்து கரையோரமாக எவ்வளோ ஒரு லைட் ப்ளூவாக அழகாக கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. இங்கே ரொம்ப டார்க்கு ராட்சசாலையாக வீசுது தெரியுமா. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நேரில் இருந்தீங்கன்னா பயந்துருவீங்க. எங்கே பாரு எவ்வளோ அலாடிக்கிட்டு பாரு. வா, கடல் கொந்தளிப்புன்னு அது இதுதான் போல். இங்கெல்லாம் எவனா தெரியாமல் குதிச்சிட்டா கூட காப்பாற்ற முடியாது, நீச்சலே தெரிஞ்சால் கூட.
ஆக்சுவலாக போட்டு நின்றுருக்கு. இந்த வேவ் மட்டும் எவ்வளோ ஹைட்டுன்னு மட்டும் பாருங்களேன். பார்க்கறதே பயங்கரமாக இருக்குது, அட்வென்ச்சராக இருக்குது. எவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா அது அப்படியே போகுது. இங்கே டால்ஃபின்லாம் பார்க்க எத்தனை போட்டு எடுத்துகிட்டு வரானுங்க பாருங்கள். முன்னாடி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 போட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு. எல்லாம் நம்ம மாதிரி காசு கொடுத்து பார்க்குறது போயிட்டுருக்கானுங்க. தூக்கி அடிக்குதுடா அந்த போட்டு. ஆக்சுவலாக அலை அவ்வளோ ஹைட்டாக வருது. டால்ஃபிஷ் பாரு, டால்ஃபின் பாரு, சண்டை போடுறானாங்க. நான் இதை பார்க்க எவ்வளோ போது பாருங்க. ஐயோ இவ்வளோ போதுங்க. இல்லை உள்ளே போயிடுச்சு. இத்தனை போட்டோ தான் போய் என்னடா ஏன்னா குதிச்சிட்டான் அவன் மட்டும் அதை பிடிக்கிறதுக்கு. எல்லாம் இங்கே குதிச்சு இப்படியே பார்ப்பானுங்களோ. எல்லாம் சண்டை போடுறானுங்கடா. குதிச்சிட்டாடா, தலையை வீடியோ இருக்காங்க பாரு. யோப்பா ஓடு வேற மாதிரிடா. ஐயோ நம்மளும் குதிக்கிட்டா குதிக்கலாமே, ஆனால் வேவ் அதிகமாக குதிக்கூடாதுன்றானுங்க. அது திரும்ப உள்ள ஓடிடுச்சுங்க. நம்ம வந்தாலே உள்ள ஓடிடுதுங்க அதுங்க. மேலே வந்துடு, என் பக்கமா. ஆனால் அந்த போட் ஒன்று சொல்லிட்டு குதிச்சு வீடியோ எடுத்துட்றானுங்க. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இப்போ வந்து இதெல்லாம் கொடுத்துட்டானுங்க நமக்கு. மாட்டி அடிச்சு ஸ்டார் ஃபிஷ். இந்த இடத்துல ஸ்டார் ஃபிஷ். Oh my god, செம்ம அழகா இருக்குல்ல. Nakuta Abdullah juu bawa sama sini. Tapi kalau apa juu bawa sini kamu apa?
கைஸ் போமா ஸ்டார் கிஸ் பார்க்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார் கிஸ் ஆக்சுவலாக உள்ள நிறைய இருக்குது. இது டீப்லாம் கிடையாது, ஆழம் கம்மி தான். பார்த்தீங்களா எப்படி இருந்தது? சாயா இருக்கா? ஸ்டார் ஃபிஷ் பார்த்து இப்போ நான் அந்த ஸ்டார் ஃபிஷ் வந்து கையில் எடுக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. சமையா இருக்கானா உண்மையிலே ஒருத்தங்க ஆளெல்லாம் கிடையாது, குக்கலாம் அப்படியே நின்று தான் இருக்கேன் ஆக்சுவலாக. ஆனால் காலில் வந்து அந்த இது போடணும். Starfish. Guys, பார்த்துக்கோங்க ஸ்டார்ஃபிஷ். ஜான்சிபாரில் ஸ்டார்ஃபிஷ் சாமானியாக இருக்கிறோம். ஆனால் இந்த டேஞ்சர்லாம் கிடையாது. யா யூ கேன். ஸோ தலைவன் நம்ம கிட்ட வாங்கிக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. Here so many is there. Here. You see? You go take video inside. இருக்குங்க உள்ள குப்பையாட்டம் இருக்கு. உண்மையிலே எங்கே போனாலும் ஸ்டார் ஃபிஷ்ஷோட கையில் வந்து மாட்டுது, பயங்கரமாக கையில் வந்து மாட்டுது. யோ பியூட்டி ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஜான்சிபாரில் இந்த ஐலாண்டில் தலைவன் நமக்காக ஃப்ரூட் கட் பண்ணி தந்துட்டுருக்காரு. ஃப்ரூட்லாம் கட் பண்ணி வச்சுட்ருக்காரு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாலியாக பீச்சுக்கு நடுவில் இந்த இது இருக்குல்ல, கடலுக்கு நடுவில் கொண்டு வந்து இங்கே மட்டும் ஆழம் கம்மியாக இருந்துச்சு. அதெல்லாம் நிறையா ஃபோட்டோ எடுத்து ஜான்சிபாரில் பார்த்துருக்கீங்க. ஓகே நாம் அங்கே போவோமா? செமையாக இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம வந்து போட்டு அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தண்ணி இருக்காது. எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. செமையாக இருக்கா? அங்கே பாருங்க தண்ணி கிடையாது இங்கே. இது ஒரு குட்டி கடற்கரை, இந்த சென்டரில் கடலில் நடுவில் ஒரு குட்டி கடற்கரை. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஆக்சுவலாக நிறைய கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு போனால் ஃப்ரூட் தருவாங்க. ஃப்ரூட் சாப்பிட்டு அப்படியே இங்கே இந்த ஐலாண்டில் ஒரு குட்டியாக ஃப்ரூட் சாப்பிட்டு என்ன டைம் 11:45 ஆகுது. அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வேறு தலைவன் அங்கே ஃப்ரூட் நமக்காக கொடுக்குறான். போய்ட்டு ஃப்ரூட் எடுத்துவோமா? Yeah, thank you buddy. Yeah, thank you. He's a good man. ஆக்சுவலாக இந்த ஜான்சிபாரில் இந்த ஐலண்டில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண செம்மையாக இருக்குது.
ஓகே, அவ்வளோதான். இந்த குட்டி ஐலாண்டை விட்டு கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்பிட்டு இதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ்க்கா இல்லை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஒர்த்தான ஒரு இதுனா கண்டிப்பாக இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. 2000 ரூபாய்க்கு கூப்பிட்டு வந்து அழகாக ஷார்க்கு பார்க்க வச்சாங்க, ஸ்டார் ஃபிஷ் பார்க்க வச்சாங்க, அப்புறம் டைவிங்கு, அப்புறம் இந்த குட்டி ஒரு ஐலாண்டு, இந்த ஐலாண்ட் பேர் இன்னும் சொன்னால் மறந்துச்சு. இதுக்கப்புறம் கிளம்புறது தான். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆளுமே கிடையாது. ஆக்சுவலாக அந்த கரையிலேருந்து அப்படியே நடந்தே வந்துடுவோம் நாங்கள் இதை இவ்வளோ தூரத்துக்கு. அதனால தான் நம்ம போட்டு ஆக்சுவலாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போகிறோம்ல தலைமை. ஏன்னா ஃபுல்லாக கல் தரை ரொம்ப கீழே இருக்குது. அதனால தான் மெதுவாக போய் போட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்தே வரானுங்க. ஃபிஷ் மீன் பிடிச்சிட்டு அந்த இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கானுங்க. அவ்வளோ இது ஆழம் கம்மி. ஆனால் ஈவினிங் ஆனால் அப்படியே மேலே வந்துடும், தண்ணி மேலே ஏறிடும், அந்த பக்கமும் மேலே ஏறிடும். இன்னும் போயிட்டே இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான், ஐ மீன் அந்த நம்மளோட கரைக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பதில் போயிட்டு மேலே ஏறி தான் போவாங்க. ஏன்னா ஃபுல்லாக இங்கே ரொம்ப மேலே இருக்குது கடல் மட்டம். எப்படி சொல்கிறது, பாறை மண் எல்லாமே ரொம்ப ஒட்டி இருக்கனால ரொம்ப உள்ளே போய் தான் உடஞ்சி போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆழம் வந்துருச்சுல, அதனால் வண்டியும் போட்டு வேகமாக எடுத்துட்டோம். அங்கே வரையும் தான் அங்கே இது இருந்தது, அதனால் கொஞ்சம் வேகமாக போகிறாங்கள. அங்கே பார்த்தீங்கன்னா பாதி வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும், ரொம்ப ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூ இருக்குது பாருங்கள். அங்கே அது பக்கம் போகும்போது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கடல். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கலரு, கொஞ்சம் தூரத்துக்கு அந்த கலர், அப்படி இருக்குது. நேச்சர்னாலே அப்படி தானே. எவ்வளோ தூரம் வந்துடும். கலர் மாறுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு. இன்னும் அங்கே பக்கம் போனோம்னா நல்ல டார்க் ப்ளூ. வேறு கலர் மாறிடுச்சா, இந்த கலர் வேறு, அங்கே முன்னாடி இருக்கிற கலர் வேறு. கலர் டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அங்கே ஒரு கலராக இருக்கா. ஆக்சுவலி எங்கே ஏறினமோ அங்கேயே இறங்கிட்டோம் பாருங்கள். காலைல தண்ணி எங்கே இருந்தது, இப்போ எவ்வளோ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் போட் நம்மளை கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து இப்படி வளைச்சிட்டு வந்து இங்கே விட்டான். அவ்வளோதான். இந்த டே இப்படி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, காலைல வேறு ஹெவியாக சாப்பிட்டனால அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஷார்க்கு பார்த்துட்டு குதிச்சோடனே லைட்டாக வாங்கி வந்துச்சு. கொஞ்ச நேரம் தண்ணி வாயெல்லாம் கொப்பிடிச்சு, அதுக்கப்புறம் தான் சரியாக போச்சு சொல்லப்போனால். ஸோ கைஸ், இந்த ஜான்சிபார் ட்ரிப் இதோட முடிய போகுது. ஆக்சுவலாக செமையாக இருந்தது உண்மையிலே. நான் கூட என்னடா இது இன்சூரன்ஸ் ஒரு 4000 ப்ளஸ் இந்த கண்ட்ரிக்கு டன்சானியாவுக்கு ஒரு 4000 விசா கொடுக்கணும், இவ்வளோ கொடுத்து வரமே, இது ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் இட்ஸ் ஒர்த், ரியலி ஒர்த். ஆக்சுவலாக நான் ஆசியாவில் நிறையா பீச் போயிருக்கேன். ஆசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, அந்த பீச்சு ஓரளவு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்தளவு கண்டிப்பாக நான் பார்த்ததில்ல. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குற 8000க்கு இது ஒர்த்து தான். உள்ளே கூட்டின்னு போய்ட்டு பயங்கரமாக ஸ்டார் ஃபிஷ்ஷு, அந்த ஷார்க்கு, ப்ளஸ் நம்ம அழகாக அந்த குதிச்சு விளையாடினது தண்ணியில், அந்த பீச் ஐலாண்டு எல்லாமே வேறு லெவல். வாங்க, முடிஞ்சால் வாங்க. எல்லாராலையும் இந்த ஆஃப்ரிக்கா வர முடியாதுலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் ஏதோ ரொம்ப செலவு பண்ணுறலாம் கிடையாது, நானும் பட்ஜெட்டாக தான் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் முடிஞ்சு இன்னொரு 3 days இருக்குது. 3 daysக்கு அப்புறம் நான் எவ்வளோ செலவு பண்ணேன் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓகேவா? ரொம்பலாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவு அதிகமாகலாம் செலவு பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது ஜான்சிபார் வர பிளான் போட்டிருந்தீங்கன்னா, மேபி பட்ஜெட்டாக சீப்பாக பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ அமுச்சுடுங்க உங்களுக்கு. ஏன்னா நான் இப்படிலாம் வந்த ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன். 100 ரூபாய்க்கெல்லாம் ஷேர் டாக்ஸியில் வந்து இங்கே வந்து, ஆக்சுவலாக ப்ரைவேட் கார்லாம் எடுத்திங்கன்னா இங்கே வரத்துக்கு மட்டும் ஸ்டோன் டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 3000-4000 கேட்பான். ஆனால் வெறும் 100 ரூபாயில் வந்திருக்கேன் நான். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி யாராவது ஜான்சிபார் வரையா இருந்தால் இது அமுச்சுடுங்க. ஆனால் உண்மையிலே இந்த பீச் ஒர்த்து தான். வாங்க, முடிஞ்சால் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் உண்மையிலே. இட்ஸ் ஃபீல் குட். டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபு, டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச்சு, செமையாக இருக்கும் உண்மையிலே. ஐ லவ் இட். பிடிச்சா ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும், இல்லாட்டி கண்டிப்பாக கஷ்டம்தான். ஓகே, இந்த பியூட்டிஃபுல் ஜான்சிபார் பீச்சுக்கு என்னையோட பாய் சொல்லிட்டு நாளைக்கு வேறு ஒரு பிளேஸுக்கு கிளம்ப போகிறேன். ஸோ கைஸ், இந்த பீச்சை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி
இந்த பீச்சை நான் கடைசியாக உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரை போய் சுற்றி காட்டிட்டு அப்படியே இந்த ஜான்சிபாரை விட்டு இந்த பீச் விட்டு கிளம்பலாம். ஆக்சுவலாக நான் வந்து இப்படி நேராக பார்த்துலாம் நடக்கவே இல்லை தெரியுமா, நான் கீழே பார்த்து நடந்துகிட்ருக்கேன். ஏன்னா நேராக பார்க்கவே முடியல, கேமரா மட்டும் இப்படி நேராக வச்சுக்கிட்டு கீழே குமிஞ்சு பார்த்துட்டு நடந்துகிட்ருக்கேன். அதுதான் பெஸ்ட்டு. போவோம் லாஸ்ட் அந்த இது வரையும் போவோம் சரியா, அந்த டெட் எண்ட் வரையும் போயிட்டு திரும்ப அப்படியே நடந்து வந்துடுவோம். இங்கெல்லாம் நிறையா வில்லாஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. இதான் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து நிறையா காசு கொடுத்தீங்கன்னா தான் அங்கெல்லாம் தங்க முடியும். பட்ஜெட்டாக தங்கன்னா நான் தங்கினல அந்த ஹாஸ்டல் மாதிரி தான். இங்கே வரவங்களாம் மோஸ்ட்லி வந்து பணக்காரன் தாங்க, யாரும் ஏழைலாம் கிடையாது சரியா. எல்லோரும் இது ஆக்சுவலாக இது வந்து ஹனிமூன் ஸ்பாட் தான். எனக்கு நேற்று தான் தெரியும், எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது ஹனிமூன் ஸ்பாட்டுன்ட்டு. நேற்று ஹாஸ்டலோட ஓனர் சொல்லும் போது தான் தெரியும் இது வந்து ஹனிமூன் ஸ்பாட்டுன்ட்டு. அதனால தான் இவ்வளோ ப்ரைவேட் போட்டு எல்லாமே ப்ரைவேட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்காங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க.